சொல்லணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். நீ சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். Wow, it's going to Kabeka. It's going to Kabeka. Say hi to him. Hi. Thank you for. How are you? He's going to orphanage, yeah? Oh, thank you. He's going to orphanage, Kabeka. Okay, that's good. Orphanage children. Oh, Supporting thank you for supporting us. Thank you. You are doing great job. Thank you. Okay, fine. Bye. என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். திவாலி செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருப்போம் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு. ஸோ அதுக்கு எப்படி பார்சல் வந்தது, அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்சலோடு நிற்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னம்மா உனக்கு வாரம் பார்சல் வருது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லலாம். ஆனால் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். எப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ வந்து பார்சல் வந்தாச்சு. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்டு, நம்ம ஊரில் திருச்சியில் பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்லேருந்து சேகண்ணா வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக என் ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஸோ எங்கள் மூலமாக நாங்கள் வந்து தமிழ்ச்சங்கம் மூலமாக நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு கொடுக்க போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறதுனால நம்ம எப்படியும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். எப்படி நாங்கள் குழந்தைங்கள வச்சு தான் ஓப்பன் பண்ணணுங்கிறது ஆசை. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கணும். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்குல்ல, அதுக்காக உங்கள் முன்னாடி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கோ எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஹாப்பி. லைவாக நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி ஆஃப்ரிக்காவுக்கு அதை நாங்கள் இருக்க ஊருக்கெல்லாம் பார்சல் வர்றதே அவ்வளோ சிரமம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்சல் சர்வீஸ் வந்து கிடைக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு எப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே பாருங்க. ஸோ நான் வந்து இப்போ எடுத்து பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுத்துருவோம். இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த குழந்தைங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து முதல் தரம் துணி வந்து போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 2ஆம் தரம் துணி தான் வந்து போட்டிருப்பாங்க. இங்கே யுகாண்டா பொறுத்த வரைக்கும் அதிகமாக செகண்ட் ஹேண்ட் கிளாத்து தான் போடுவாங்க. செகண்ட் ஹேண்ட் கிளாத்துனா வெளிநாட்டில் பயன்படுத்தின துணி இங்கே வந்து விற்பாங்க. பேலாக மொத்தமாக வாங்கி அதை வந்து அப்படியே கடையிலேயே பெரிய கடையிலையும் வச்சு அந்த செகண்ட் ஹேண்ட் கிளாத்து விற்பாங்க. பணம் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கிளாத் வந்து வாங்கி போடுவாங்க. இந்த பார்சல் சர்வீஸ் நம்பர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நம்பர் வேணும்னா மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக அவங்க நம்பரை அனுப்புகிறேன். எங்களுக்கும் பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்டு நம்ம திருச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய உதவிகள் வந்து அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க. குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க, ஆதரவற்ற குழந்தைங்கள. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி இதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஊரில் இருந்தால் அது மேபி நான் நியூஸில் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வருஷமாக இருக்காங்க. இப்படின்னு நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரி சின்ன உதவிகள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, சேக்கண்ணா, நாங்கள் வந்து யுகாண்டாவில் ஒரு ஸ்கூலுக்கு பண்ணுறோன்னா அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைங்களாம் தீபாவளி கொண்டாடினா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் இங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்களுக்கு இது புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் அனுப்புகிறதெல்லாம் ஓகே, ஆனால் செலவு கொஞ்சம்
வந்து அதிகமாகும் அப்படின்னு. பிரச்சனை இல்லைன்னா எவ்வளோ செலவாக இருந்தாலும் அவங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு பார்க்கணும், எங்களுக்கு அதுதான். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அவங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் சாதாரணமாகவே இப்போ ஃப்ளைட்லேயே நாங்கள் டிக்கெட்டு போட்டு கொண்டு வரும்போது சார்ஜ் அதிகம். ஸோ இது பார்சலுங்கும்போது கண்டிப்பாக கூடுதலாக வரும் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அது மூலமாக தான் எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. ட்ரஸ்ட்லேருந்து மாதம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த லெவலாக தான் அவங்க வந்து இந்த ட்ரெஸ் அனுப்புனது. ஹாய் சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஹாய் ஸ்டெஃபன். நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். எங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், ஆனால் நாங்கள் முன்னாடி அங்கே போனது கிடையாது. ஸோ அதனால நாங்கள் ஒருத்தவங்கள அங்கே வர சொல்லியிருக்கோம். ஏன்னா யுகாண்டா பொறுத்த வரைக்கும் டீப் வில்லேஜஸ்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களோட ஹெல்ப் வேணும். அந்த மாதிரி மட்டும்தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றீங்க, இப்போ நான் நிறைய வில்லேஜஸ் போகிறேன், என்னையை பார்த்துட்டு உங்களுக்கும் போகணும்னு ஆசை இருந்ததுன்னா தனியாக போகாமல் அந்த ஊர் அந்த லோக்கல்ஸ் அவங்கள கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்கள கூப்பிட்டுட்டு போங்க. இங்கே எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியாது. ஸோ காலையில் மழை பெஞ்சுது, அப்புறம் வெயில் அடிச்சுது, ஒரு மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு இங்கே டீப் வில்லேஜ் போனாலே ஒரே ஒரு பயம்தான். ஏன்னா ஃபுல்லாகவே டீப் வில்லேஜஸில் வந்து மண் ரோடாக தான் இருக்கும். மாட்டணுன்னா கஷ்டம். என்னன்னா ஜஸ்ட்டு கார் மூவ் ஆகுறது சொல்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இயர்லியராக போயிட்டு வரணும்னு நினச்சிருக்கோம். நாங்கள் போகிற வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. இதில் வந்து நாங்கள் வந்து அந்த ஆர்ஃபனேஜ் போகிறது அப்படிங்கிறதோட அந்த போன அந்த வில்லேஜஸ்லாம் செம்மையாக இருந்தது. போகும்போது அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே. ஸோ அது வந்து இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் பக்கத்தில் இந்த டவுனில் தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம். ஸோ ஆஃப்ரிக்கா யுகாண்டா கிராமம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து ஒரு கிராமத்துக்கு போவேன், ஆனால் அந்த கிராமத்துக்கு போகிற வழி நான் காமிச்சிருக்க மாட்டேன், கிராமத்தை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கிராமமா இல்லை ஃபாரஸ்டாமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு போடணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இது போட முடியலை. ஸோ அது தீபாவளி செலிப்ரேஷன் தீபாவளியோட போடுவோன்ட்டு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு இது செகண்டில் போட்டேன். சில பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யுகாண்டாவில் வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பஸ் இருக்குது. அதுவுமே ரொம்பலாம் இல்லை, ஆனால் எலக்ட்ரிக் பஸ் இருக்குது. ஸோ அதிகமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால் அந்த ஹயாஸ் பிஎஸ்பின்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஊர் குட்டியாக இருக்கும்ல, அது பேர் ஆம்னி மாதிரி. ஸோ அதுதான் இருக்குது. கிராமத்தில் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஊர் பஸ்ஸஸ் மாதிரிலாம் அது மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாக போகிறதா இருந்தால் போடா அந்த ஹயாஸில் தான் போகணும். நாங்கள் கிளம்பி 1 hour ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சில இடங்கள் இதோட கொஞ்சம் மண்டோடாக இருந்தது. ஆனால் தான் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியலை. போயிட்டே இருக்கோம். யுகாண்டால ரொம்ப இன்டீரியர் இந்த பிளேஸ் வந்து. ஸோ எல்லாருக்கும் இந்த இடம் தெரியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வந்து நாங்கள் போன வழி இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 பக்கம் பார்த்தா நிறைய ஹில் இருக்குது. பாதி தூரம் கொஞ்சம் தார் ரோடாக இருக்கும், ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் மண் ரோடாக தான் இருந்தது. ஆனால் ரோடை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க, அது வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இந்த ரோடு வந்து அந்த அளவுக்கு மக்கள் இல்லையா, இல்லை வந்து நார்மலாகவே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா வந்து சிட்டி பக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் டிராஃபிக்கு. மக்களும் வந்து அவ்வளோ பேரும் அந்த சாட்டர்டே சண்டே தான் வந்து சாட்டர்டே ஊருக்கு போவாங்க, சண்டே ஈவினிங் ரிட்டர்ன் வருவாங்க. அதனால் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு இல்லை. தான் நம்மளை கூப்பிட வந்தாங்க. ஏன்னா இது புது ஏரியா அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து வர சொல்லியிருந்தோம். இப்போ தமிழ்ச்சங்கத்துலேருந்து எல்லாரும் போயிட்டுருக்கோம். தமிழ்ச்சங்க தலைவர் அண்ணன் ஹாய் சொல்லுங்க. உங்களை
எனக்கு நம்ம ஊருக்கும் இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா நம்ம ஊரில் ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு தெரியாத ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை பிடிச்சி நம்ம அந்த ஊருக்கு போயிடுவோம். என்ன கிராமமாக இருந்தாலுமே நம்ம ஊரில் பஸ் இருக்கும். அப்படியே சில டீப் வில்லேஜஸ்க்கு பஸ் இல்லைனாலும் ஒரு ஆட்டோ பிடிச்சா நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கிடையாது. நாங்கள் ஒரு வழியாக அந்த கிராமத்தை, அந்த டீப் கிராமம்னு சொன்னோம்ல, அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கிற ஊருக்கு வந்துட்டோம். இந்த ரோடு பாருங்கள், குட்டி ரோடாக தான் இருக்குது. அவ்வளோ மரமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மட்டோக்கின்னு சொல்கிறோம்ல அந்த வாழை தான். ஏன்னா இங்கே சாப்பாடே அது தானே சாப்பிட்றாங்க. அந்த மரம் தான் அதிகமாக இருக்குது வாழை மரத்துலையே. அப்புறம் வந்து நிறைய காஃபி தான். நாங்கள் போன வழி வந்து காஃபி. நாங்கள் நேரத்தோடு போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிறதுனாலே நான் வந்து இங்கே கீழெல்லாம் நாங்கள் இறங்கலை. இவ்வளோ காஃபி இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹில்லு தான். ஆனால் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியுதா, ஒரு மலையில் தான் மேலே ஏறுறோம். இப்போ ஆக்சுவலி உச்சி மலையில் ஏறிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தா நாங்கள் கீழே இறங்குவோம் கொஞ்சம் தூரத்தில், அப்புறம் மேலே ஏறுவோம். அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து என்ன ரோடு இப்படி இருக்கே அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். பாருங்கள், அந்த வீடே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வீடு, 2 வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய மாமரம், பலாமரம் இருந்தது. Bye. Bye guys, see you next year. Not next year. Next month. Bye. இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதில் இங்கே வந்ததோட லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணுன்னா ரோஸ் ஹவுஸ் ஃபவுண்டேஷன்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். நீங்கள் பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட்டுக்கு பண்ணணுன்னா அவங்களுக்கோட டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கும் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ஒரு வியூ இருக்குது பாருங்கள், டப்புன்னு போயிடும். அந்த வியூவை பார்த்தா செமையாக இருந்துச்சு. எங்களால் இறங்கி அந்த வியூஸ்லாம் எடுக்க முடியலை. இந்த பசங்களாம் பாருங்கள், இவங்க எல்லாம் கிராமத்து பசங்க, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வீடு, அதிகமாகலாம் இல்லை இந்த இடத்துல. எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னா, இந்த ஒத்தையடி பாதை மாதிரி ரொம்ப ஊருக்குள்ளே போய் கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த ரோடு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு கிராமத்துக்குள்ளேயே இந்த மாதிரி தான் வந்து ரோடு இருக்குது. ஸோ நிறையா நம்ம ஒரு மாதிரியே ஆடு மாடு எல்லாம் நிற்கிது. அந்த பக்கம் பாருங்கள், பசங்க வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆனால் ஒரு கிரவுண்டில் அவங்களோட ரொம்ப 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 ஃபேவரைட்டான ஒரு கேம் இருக்குது இங்கே உகாண்டாவில். அந்த கேம் வந்து விளையாடுவாங்க. ஸோ நீங்கள் மேபி பார்க்கலாம் அடுத்து. ஏன் இங்கே கிராமத்தில் மக்கள் இல்லைன்னா, எல்லாருமே வந்து டவுனுக்கு போயிடுவாங்க. வீடு வந்து இங்கே இருக்கும், ஆனால் டவுனுக்கு போவாங்க. ஏன்னா படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வேலையாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக இங்கே வந்து விவசாயம் மட்டும்தான் பண்ணலாம். அதுக்காக மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து டவுன் பக்கம் போயிடுவாங்க. எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதில். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப்ரிக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்த ஆஃப்ரிக்கா எப்படி இருக்குது? ஆஃப்ரிக்காவில் நான் காமிக்கிறது யுகாண்டா. ஸோ நீங்கள் பார்த்தது எப்படி இருக்குது, நான் காமிக்கிறது எப்படி இருக்குது, நீங்கள் நினச்சது மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வில்லேஜஸ், இப்படி தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, இந்த குழந்தைங்களுக்கு அவங்க ரத்தத்திலே ஊர்னது 2 விஷயம் இவங்களுக்கு. ஒன்று வந்து டான்ஸ், எங்கே நின்னாலும் என்ன பாட்டு போட்டாலும் டான்ஸ் ஆடிடுவாங்க. அடுத்து ஃபுட்பால். அவங்களோட ஹெல்த்துக்கு எப்படி குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுவாங்க. பேக் சைட் வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குல்ல. நின்னெல்லாம் எங்களால் பார்க்க முடியலை, இருட்டுறதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து நாங்கள் கம்பாலாலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்தே ஒரு பையன் வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்தோம். எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. போகும்போது எங்களுக்கு ரூட்டு தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் வந்து டிரைவர் கூட போகிறதுனால எங்களுக்கு ரூட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அது கையிலே நான் வச்சுட்டு பேசுகிறது.
தெரியல. அது நல்லா நாங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆச்சு.